ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி 1 கிளாஸ், 3/4 கிளாஸ் பச்சை பருப்பை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுக்கோங்க. இது வெல்லம் 1 கப்பு, தேவையான அளவு சால்ட்டு, முந்திரி பருப்பு, நெய், திராட்சை, ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் அரிசி பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, பருப்புக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு 6 கிளாஸாக ஊற்றி இதை வேக வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். தண்ணியை அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1:3 கணக்கில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் அரிசியும் பருப்பும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் வெல்லத்தை கரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்க போகிறோம். தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி, தை பொங்கல் பொங்குது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, இந்த மங்கையராடிடும் மகாநதியை கேட்டு சொல்லடியோ. இப்போ வெல்லம் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வெல்லத்தை கொஞ்சம் சூடாறினதும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போது வெல்லத்தில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இந்த வெல்லப்பாகை இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து அந்த பொங்கலில் போட போகிறோம். நெய் நல்லா உருக்குனதும் திராட்சையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம இந்த முந்திரி திராட்சையை இந்த பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய். ஹாப்பி பொங்கல்.